மாணவர்களின் எழுச்சிமிகு போராட்டத்தால் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே தப்பி ஓடியதை இது வங்கதேசத்தின் இரண்டாவது சுதந்திரம் என்று வர்ணித்தவர் முகமது யூனுஸ். இவர்தான் அந்த நாட்டில் அமையும் இடைக்கால அரசுக்கு தலைமை தாங்குகிறார். முகமது யூனுஸ் யார், இவரது பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். இதுவரைக்கும் எந்த அரசு பதவியிலும் இருந்ததில்லை. அரசியலில் இருந்து ஒதுங்கியே இருந்திருக்கிறார். இவரை தேடித்தான் வந்திருக்கிறது ஒட்டுமொத்த வங்கதேச அதிகாரத்திற்கான அரியணை. அமைதிக்கான நோபல் விருதாளர் என்ற வகையில் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர். அமெரிக்காவின் வாண்டர்பில்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பெற்ற முனைவர் பட்டமும், அதில் யூனுஸ் கற்ற கல்வியால் விளைந்த கிராமிய வங்கி திட்டமும் தான் 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்று தந்தது. யூனுஸின் தந்தை வங்கதேசத்தின் சிட்டகாங் அருகே பத்துவா என்ற ஊரில் நகை கடை வைத்திருந்தவர். யூனுஸ் டாக்கா பல்கலைக்கழகத்தில் பொருளியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். அமெரிக்காவின் மிடில் டென்னசி பல்கலைக்கழகம் மற்றும் வங்கதேசத்தில் சிட்டகாங் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றியவர். பரம்பரையாக வட்டி தொழில் செய்வோர் கந்துவட்டி முறையை பின்பற்றியதால் சிறு தொழிலுக்காக கடன் வாங்கும் பெண்கள் வறுமையிலேயே மூழ்கியிருப்பதை கண்டார். இதை போக்க சொந்த பணத்திலிருந்து கொஞ்சம் கடன் கொடுத்தார். இது இரு தரப்புக்கும் பயன் தரவே 1983இல் கிராமீன் வங்கியை தொடங்கினார். கிராமீன் வங்கி என்றால் கிராமிய வங்கி என்று பொருள். நாடு முழுவதும் தொடங்கப்பட்ட கிராமீன் வங்கிகள் மூலம் மகளிருக்கு கடன் கொடுத்தார். இந்திய ரூபாயின் மதிப்பில் 8000 கோடி ரூபாய் அளவுக்கு 9 கோடி ஏழைகளுக்கு குறுங்கடன் கொடுத்துள்ளது கிராமீன். இதில் 97 விழுக்காடு திருப்பி செலுத்தப்பட்டன. சர்வதேச அளவில் இது மகத்தான சாதனை, புரட்சியும் கூட. 100க்கும் அதிகமான நாடுகள் பின்பற்றுவது இந்த முகமது யூனுஸ் மாடலைத்தான். குறுங்கடன் வழங்கி ஏழ்மையை ஒழிக்க சேவை செய்ததற்காக ஏழைகளின் வங்கியாளர் என்ற பெயரை பெற்றார் முகமது யூனுஸ். கிராமீன் வங்கிக்கும் இவருக்கும் சேர்த்து 2006இல் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கி கௌரவித்தது சர்வதேச சமூகம். நோபல் பரிசுடன் வழங்கப்பட்ட தொகையை தாமே வைத்துக் கொள்ளாமல் ஏழைகளின் ஊட்டச்சத்து திட்டத்திற்கும் கண் மருத்துவமனைக்காகவும் கொடுத்துவிட்டார். வங்கதேச அதிபரின் விருது, ரமன் மகசேசே விருது உள்பட 50க்கும் அதிகமான விருதுகளுக்கும் சொந்தக்காரர் முகமது யூனுஸ். கிராமீன் டெலிகாம் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்தையும் தொடங்கியவர் முகமது யூனுஸ். இதன் மூலம் வங்கதேசத்தில் லட்சக்கணக்கான ஏழைகள் அலைபேசி வசதியை அனுபவிக்கின்றனர். இந்த நிறுவனத்தில் 18 கோடி ரூபாயை கையாடல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளித்தது வங்கதேச நீதிமன்றம். தொழிலாளர் சட்டத்தை மீறியதாக முகமது யூனுஸுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் ஜாமீன் பெற்றதால் சிறை செல்லவில்லை. தன் மீதான வழக்குகள் எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் புனையப்பட்டவை என்றார் முகமது யூனுஸ். வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவும் இவரும் பாம்பும் கீரியும் போல எதிரிகள்தான். கிராமீன் வங்கி சேவையின் மூலம் ஏழைகளின் வங்கியாளர் என்று யூனுஸ் போற்றப்பட்ட போது அதிக வட்டி வசூலித்து ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சுபவர் என்று சாடினார் ஹசீனா. யூனுஸ் மீது 190க்கும் அதிகமான வழக்குகளை ஹசீனா அரசு பதிவு செய்துள்ளது. 2007இல் நாகரிக் சக்தி என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்க முனைந்தார். ஆனால் ஷேக் ஹசீனாவின் காய் நகர்த்தல்களால் கட்சியை தொடங்க முடியாமல் போனது. இந்த சூழலில்தான் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே தப்பியோடியதை வங்கதேசத்தின் இரண்டாவது சுதந்திரம் என்று குறிப்பிட்டுள்ளார் முகமது யூனுஸ்.